பொதுக்குழு உறுப்பினர்களை சந்தித்து கையெழுத்து பெறும் முயற்சியில் தற்பொழுது எதிர் அணியினர் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நபர்கள் தங்களை அணுகினால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டாம் என்று தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்திருப்பதாக அண்மை செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். அதிமுகவில் இரு அணியாக செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி தரப்பினர் மிக தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சென்னை பசுமைவழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்தில் நிர்வாகிகளை சந்தித்திருக்கிறார். அப்பொழுது மூத்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் பல அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் எஸ்பி வேலுமணி தரப்பினர் மற்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நபர்கள் தங்களை அணுகினால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டாம், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் யாரும் அந்த தரப்பினருக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டாம், கையெழுத்து கேட்டால் போட வேண்டாம் என நிர்வாகிகள் மத்தியில் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தால் அது தனது பதவிக்கு சிக்கலாகிவிடும் என்பதால் யாரும் ஒத்துழைக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழு செயற்குழு என்பது அந்த இயக்கத்தின் இதயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர், அதாவது மூன்றில் ஒரு பகுதியினர் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினால் நிச்சயமாக அதற்கான அதிகாரம் உண்டு. பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அது யார் வேண்டுமானாலும் கூட்டலாம். அதற்கு முன் உதாரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று ஒரு தரப்பினர் வலியுறுத்தியதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியில் தலைமையில் அன்றைய பொதுக்குழு என்பது கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கியிருந்தார்கள். அந்த பொதுக்குழு செல்லும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரியான ஒரு நடைமுறை ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரும் அவர்களுக்கு கையெழுத்து போட வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக எஸ்பி வேலுமணி தரப்பினர் இந்த பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுவதற்கு தீவிரம் காட்டி வரக்கூடிய சூழ்நிலை அவர்கள் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களிடம் மாவட்டம் தோறும் கையெழுத்து வாங்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலின் காரணமாக தற்பொழுது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அருணேஷ், பொதுக்குழு உறுப்பினர்களை சந்தித்து கையெழுத்து பெறும் முயற்சியில் தற்பொழுது எதிர் அணியினர் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நபர்கள் தங்களை அணுகினால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டாம் என்று தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்திருப்பதாக அண்மை செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. வணக்கம். அதிமுகவில் இரு அணியாக செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி தரப்பினர் மிக தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சென்னை பசுமைவழி சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தனது இல்லத்தில் நிர்வாகிகளை சந்தித்திருக்கிறார். அப்பொழுது மூத்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் பல அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அந்த வகையில் எஸ்பி வேலுமணி தரப்பினர் மற்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நபர்கள் தங்களை அணுகினால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டாம், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் யாரும் அந்த தரப்பினருக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டாம், கையெழுத்து கேட்டால் போட வேண்டாம் என நிர்வாகிகள் மத்தியில் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தால் அது தனது பதவிக்கு சிக்கலாகிவிடும் என்பதால் யாரும் ஒத்துழைக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழு செயற்குழு என்பது அந்த இயக்கத்தின் இதயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர், அதாவது மூன்றில் ஒரு பகுதியினர் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்று போர்க்கொடி தூக்கினால் நிச்சயமாக அதற்கான அதிகாரம் உண்டு. பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அது யார் வேண்டுமானாலும் கூட்டலாம். அதற்கு முன் உதாரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று ஒரு தரப்பினர் வலியுறுத்தியதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியில் தலைமையில் அன்றைய பொதுக்குழு என்பது கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கியிருந்தார்கள். அந்த பொதுக்குழு செல்லும் என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாதிரியான ஒரு நடைமுறை ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக
பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரும் அவர்களுக்கு கையெழுத்து போட வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக எஸ்பி வேலுமணி தரப்பினர் இந்த பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுவதற்கு தீவிரம் காட்டி வரக்கூடிய சூழ்நிலை அவர்கள் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களிடம் மாவட்டம் தோறும் கையெழுத்து வாங்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தகவலின் காரணமாக தற்பொழுது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.